எகிப்திய பிரமிடுகளைப் பற்றிய மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று அவற்றை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கட்டுமான நுட்பங்களாகும். கிசாவின் பெரிய பிரமிட்டைக் கட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான சுண்ணாம்பு கற்கள் மற்றும் கிரானைட் பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு கல்லும் சுமார் 2.5 டன்கள் எடை கொண்டது. இந்த மாபெரும் கற்கள் எப்படி நகர்த்தப்பட்டன? துரதிர்ஷ்டவசமாக எகிப்தியர்கள் அதனை பற்றிய பதிவுகளை விட்டுச் செல்லவில்லை. 2014ஆம் ஆண்டு ஒரு ஆய்வில் இது தண்ணீர் மற்றும் மணலை கொண்டு தயாரிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. கிமு 1090க்கு முந்தைய ஒரு சுவர் ஓவியம் ஒரு நபர் ஒரு பெரிய சிலையை பனிச்சறுக்கும் வண்டியில் வைத்து இழுக்கும் ஊர்வலத்தை சித்தரிக்கிறது. ஒருவர் முன்புறத்தில் மணல் மீது தண்ணீரை ஊற்றுகிறார். இந்த சைகை முற்றிலும் சடங்கு என்று முதலில் கருதப்பட்டாலும் இந்த ஓவியம் அந்த எடையை எவ்வாறு நகர்த்தியது என்ற மர்மத்தை திறக்கும் திறவுகோலாக இருக்கலாம். ஆராய்ச்சியாளர்கள் மணல் முழுவதும் ஒரு பனிச்சறுக்கு வண்டியில் அதிக எடையை இழுத்து சோதனை செய்தனர் மற்றும் அவர்கள் சரியான அளவு தண்ணீரைச் சேர்த்தபோது வேலை கணிசமாக எளிதாக இருந்தது என்பதை கண்டறிந்தனர். மணலின் ஈரப்பதம் உராய்வை 50% வரை வெகுவாக குறைத்து அதிக எடையை இழுத்துச் செல்வது மிகவும் சாத்தியமாகிறது.